இப்போது விஜய் வர்றதுனால வந்து திமுக பயப்படுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது உண்மைதானா? ஆனால் பயப்படுற மாதிரி தான் இருக்காங்க. அதுதான் கேட்குறேன். ஏன்னா வந்து 75 வருட பாரம்பரிய கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் இப்போ தான் 2 வருஷம் தான் ஆகுது. 2 வருஷம் இருக்கிற ஒரு கட்சியை வந்து பார்த்து 75 வருஷம் கட்சி பயப்படுதுன்னும் போது, அப்போ விஜய்க்கான அந்த பவர் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பவர் இருக்கும் நாங்கள் நினைக்கிறோம், செய்வாருன்னு. அதே மாதிரி கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சிட்டாரு. எங்களுக்கு வந்து பிஜேபியோட கூட்டணி கொண்டாடலாம். இப்போ இந்த பிள்ளைங்கள்லாம் வந்து பரீட்சை எழுதினாங்கல்ல, அவங்களாம் நல்லா செஞ்சுருக்காரு. அவங்களாம் வந்து பண்ணியிருக்காரு. அதெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயம். யாரும் இது மாதிரி செய்யலை, அவருக்கு அடுத்து கொண்டாந்துக்கிறார் முதல்ல. இதெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயந்தான், செய்வார்னு எதிர்பார்க்குறோம். இல்லை, இப்போ தனியாக நிற்கிறத பற்றி தனியாக நின்னார்னா அவரால் ஜெயிக்கிற அளவுக்கு ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வரலாம், வரலாம், நம்பிக்கைப்படுறோம். ஏன்னா நீங்கள் வந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருப்பீங்க. எம்ஜிஆர் வந்து எப்படி திமுகலேருந்து பிரிஞ்சு வந்து அதிமுக ஆரம்பித்து தேர்தலில் வெற்றி பெற்றார். ஏன்னா அடுத்த எம்ஜிஆர்ன்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் எம்ஜிஆரோட அரசியலையும் பார்த்துருப்பீங்க, இப்போ இருக்க அரசியலையும் பார்த்துருக்கீங்க. அது உண்மைதானா? அது உண்மைதாங்க. அடுத்த எம்ஜிஆர் விஜய் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விஜய் வந்து ஒரு தனிப்பெரும்பான்மையோடு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லோரும் ஒரு மாற்றத்தை விரும்புவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி தான் நாங்களும் விரும்புகிறோம்.